முடியாதது சார். என்று ஒன்றுமில்லை, முயற்சி செய்யும் தோல்வி இல்லை, பிடித்திருவீர் இக்கருத்தை பெருவெற்றி கண்டிடுவீர் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த விஷயத்த நீங்க அடிக்கோடிட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றது சொன்னதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல்ரைட். இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கும் அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல நம்ம எல்லாருமே இங்க ஒருங்கிணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு தேடல் தான். அந்த தேடுதல் தான் இன்னைக்கு நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அமௌண்ட் பணம் சம்பாரிச்சுதான் இருக்கும். ஆனாலும் இன்னொரு புது விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிடாதா, அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்ட்டு தான் இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு போறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படின்றத அது உணர்ந்திருக்கு. அதனாலதான் இந்த வாய்ப்புல நம்ம பங்கெடுக்கும் விஷயத்தையும் அது லிங்க் நம்மளுக்கு அமைச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக்டரிஸ் கம்யூனிட்டிக்கு இவ்வளவு பெரிய பில்டப் தேவையாங்க அப்படி என்னங்க இதுல பெருசா நம்மளுக்கு கிடைச்சிட போகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ங்க. அது வந்து எதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளாட்ஃபார்ம் ஓபிபிஎன்பி பிளாக் செயின் இயங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால இது ஒரு இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாற்றி அமைக்க முடியாத விதிகளை கொண்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. இதனுடைய விஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே ஒரு தலை சிறந்த டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டா இதை மாற்றணும் அப்படின்றாங்க. யாரோட உதவி கொண்டா இதுல இணையும் தன்னார்வ மக்களுடைய உதவியோட. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இணையும் நபர்களுக்கு நம்மளுக்கு வளர்ச்சியும் பொருளாதார சுதந்திரமும் கிடைக்கும் அப்படின்றதுதான் இவங்க நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிளஸ் அது மட்டும் இல்லாம இதுல இணையும் நபர்களுக்கு பிளாக் செயின் மற்றும் கிரிப்டோ சார்ந்த முழு புரிதலை ஏற்படுத்தி தரதுனால நம்மளுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் பிளஸ் இந்த கிரிப்டோ சார்ந்த விஷயத்துல நம்மளுடைய செல்வத்தை பெருக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜியோட தொடர்புடையது. தபால் துறை வராத வரைக்கும் பணம் பணமாவே தான் இருந்துச்சு. தபால் துறை வந்த உடனே செக் லீஃபா மாறிச்சு. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ஆச்சு. ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் கூகுள் பே போன் பே எல்லாம் வந்துச்சு. அதே போல உச்சபட்ச தொழில்நுட்பமான கிரிப்டோ கரன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து பிளாக் செயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கிரிப்டோ கரன்சி வந்திருக்கு. அப்போ இந்த தொழில்நுட்பம் மாற மாற பணமும் தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இன்னும் வருங்காலத்தில் நம்ம கிரிப்டோ கரன்சி தான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அப்ப நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது இவங்க தெளிவுபடுத்துறாங்க. இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம்ன்றது எப்ப இருந்து உபயோகத்துக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 16 வருடங்களாக இன்னைக்கு இந்த பிளாக் செயின் ஒவ்வொரு துறையிலையும் உள்ள வந்துருச்சுங்க. ட்ரேடிங்ல ஆரம்பிச்சு சப்ளை செயின்ல இருந்து சப்ளை செயின் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனசிஸ் பிளாக் வரைக்கும் பேக் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே ஏதோ லாட்டின் கிரீக் மாதிரி இருக்கும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் நீங்க காலடி எடுத்து வச்சுட்டீங்கனாலே நீங்க நம்ம எல்லாருமே ஒரு கிரிப்டோ எக்ஸ்பர்ட்டா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இதுல இருக்கு. பிளஸ் இந்த ப்ராஜெக்ட் எதுல இயங்குது அப்படின்னா இந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய அந்த ஓபிபிஎன்பி பிளாக் செயின்ல தான் இந்த ப்ராஜெக்டே நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால இது 100% மனித தலையீடு இல்லாத ஒரு ப்ராஜெக்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் இன்ஸ்டன்ட் பே அவுட்ங்க. யார்கிட்டையும் போயிட்டு வித்ட்ரால் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப் டைம் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். தலைமுறைக்கான வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு பிளஸ் 100% செக்யூர்டு. நம்ம வந்து இதுல இணைஞ்ச ஒவ்வொரு நபரும் எம்டி அப்படின்ட்டு சொல்லிக்கலாங்க. ஏன்னா இதுல வந்து எந்த டிடக்ஷன்ஸும் இல்லாம எந்த சர்வீஸ் சார்ஜ் அட்மின் ஃபீ இந்த மாதிரி எதுவும் இல்லாம முழு பேமெண்ட் நம்மளுக்கு வரதுனால நம்ம தான் ஓனர் அப்படின்னு சொல்லிக்கலாம். 100% வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஒரு ப்ராஜெக்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்கக்கூடிய ஆட்டோ அப்கிரேட் ஆட்டோ ரினிவல் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இது அமைது. இது ஓபிபிஎன்பி பிளாக் செயின் இயங்குவதனால இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா கூட யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல விஷயம் அப்படின்றது. ஓகே, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றீங்களே சார் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வீடு வாடகைக்கு போனா கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ஒரு டெனன்ட் என்ன பண்ணணும், ஒரு ஹவுஸ் ஓனர் என்னென்ன பண்ணி தரணும் அப்படின்ட்டுலாம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், கண்டிஷன்ஸ்.
அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ஒரு ப்ரோக்ராமிங் கோடா எழுதி அதை பிளாக் செயின்ல பதிவிறக்கம் செஞ்சாச்சுன்னா அது பிளாக் செயினுடைய ஒரு அங்கமாவே மாறிடும். அது எப்படிங்க டெலிட் பண்ண முடியாதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலா கம்ப்யூட்டரோ மொபைல்லையோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப் வேணும், நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே ஆப் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அந்த மொபைல்ல இருந்து நீக்க முடியும். ஆனா பிளாக் செயினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம அதுல இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது, அந்த பிளாக் செயின் கிரியேட்டராலையும் முடியாது அப்படின்ற ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதுனாலதான் இதை நம்மளுக்கு இம்மியூட்டபிள் அப்படின்றாங்க. அதே போல இந்த பிளாக் செயின் ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே இதுல என்னென்ன நடக்குதுன்றத கண்காணிச்சே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாத ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயம் எதுக்குங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70% 90% மக்களுக்கு இன்னைக்கு விரக்திலையும், எதிர்காலத்தை பத்தின பயத்திலையும், குடும்பத்துல அமைதியில்லா தன்மை, உறவுகளோட விரிசல்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பல பல பேருக்கு வேலையில்லா பிரச்சனை, இல்ல கிடைச்ச வேலையில போதுமான வருமானம் இல்ல, அந்த அந்த மாதிரி படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்காது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரி, ஒரு வியாபாரம் தான் ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தோம்னா முதலீடு ரொம்ப அதிகமா தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாம போட்டி, அந்த காம்படிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த காம்படிஷன் நம்மளுடைய லாபத்தை குறைக்கும் வகையில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் காரணம் பண பிரச்சனை தாங்க. இந்த பண பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில பல பிரச்சனை மாறி தீர்ந்துருங்க. அப்போ இது எல்லாமே மாறுமா அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அது எப்படி இன்றைய நிலை என்னுடைய மாறும் அப்படின்னு நினைக்கிறது நம்பிக்கை. ஆனா அது மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் புது விஷயங்கள், தொழில்நுட்பம் மாறுது இல்லையா, இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இந்த பண பிரச்சனையில இருந்தும் நம்ம விடுபட்டு வெளியில வர முடியும். சரி, இந்த இந்த ப்ராஜெக்ட்ல இணைவதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பணம் சார்ந்த புரிதலை இவங்க ஏற்படுத்துறாங்க. பணம்னா என்ன, அதை நம்ம எப்படி வாழ்க்கையில அட்ராக்ட் பண்றது, பல விதமான அவநம்பிக்கைகள் நம்ம மனசுல பதிய வச்சுட்டு இருக்கிறதுனாலே நம்ம வாழ்க்கையில வர வேண்டிய பணத்தை நம்மளே தடுத்து நிறுத்துறோம். அதை எப்படி மாத்துறது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், வெற்றியை அதன் மூலமா அடைவதன் எல்லா தொழில்நுட்பங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல பணம் சம்பாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் அதிகம். அப்போ இந்த ஸ்மார்ட் ஒர்க்ல என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்மள பல பேரு வருஷ வருமானத்தை சில பேர் தன்னுடைய மாத வருமானமோ வார வருமானமோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி அதெல்லாம் சாத்தியப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டாங்க, அதன் மூலமா ஒரு வருவாயை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த தொழில் விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளும் அந்த நிலைக்கு வர முடியும். இது எல்லாத்துக்கும் மேல சைபர் சேஃப்டியும் இவங்க கோர்ஸா நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. அப்போ இந்த 3 விஷயம் கத்துக்கிட்டா நெக்டரியஸ்ல இல்லைங்க, லைஃப்ல எந்த துறையில போனாலும் ஜெயிச்சு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க இந்த 3 கோர்ஸ் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு $45 கேட்கறாங்க. இந்த $45 நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இவங்க கோர்ஸ் லைஃப் டைம் கிடைச்சிடும். பிளஸ் இந்த கம்யூனிட்டியில நம்மள ஒரு மெம்பரா இணைஞ்சிருவோம். ஒரு ரிச் அண்ட் ஒரு ஹாப்பி கம்யூனிட்டியோட நம்ம இணைவதற்கு நம்மளுக்கு $45 தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையும் ரிச்சா மாத்துறதுக்கும் இதே $45 தான். இதுக்கு மேல ₹1 கூட நம்ம கையில இருந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்ப இதுல என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு வருமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராங்க. அந்த வருமான வாய்ப்பு எப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படின்னா, பைனரி, ட்ரைனரி, யூனிலெவல், போர்டு, மேட்ரிக்ஸ், ஆட்டோ ஃபில்லிங், லெவலு, சன்ஃபிளவர், சிங்கிள் லெக், ஆட்டோ ஃபில்லிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம மார்க்கெட்ல பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாமே எதுவுமே கிடையாதுன்றாங்க. இது எதுவுமே இல்லைன்றதுனாலதான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு வித்தியாசம், எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியான ஒரு வாய்ப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இதுல நம்ம வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இதுல இணைவதனால எத்தனை விதமான வருமானம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 3 வகையான வருமானங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்கிரேட் போனஸ், லெவல் மெயின்டெனன்ஸ், அப்புறம் டீம் டெவலப்மெண்ட் போனஸ், ஒரு 3 போனஸ் நம்மளுக்கு இதுல கிடைக்குது. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 3மே ரெக்கரிங் இன்கம், திரும்ப 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 சுழற்சி முறையில நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்றாங்க. சரி, இது எப்படிங்க, நான் ஒரு நபர் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா அந்த நபர் ரெஃபர் பண்ண மறு செகண்ட் அவர் $45 கட்டி ஜாயின் பண்ணுவார் இல்லையா, அப்ப அது மறு செகண்ட் நம்மளுக்கு 50% $22 வந்துருங்க.
இன்னொரு நபர் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா இன்னொரு 22 ரூபா. அப்போ நம்ம 2 பேர் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஜாயின் பண்ண கோர்ஸ்க்காக நம்ம கட்டின ஃபீஸும் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிடுது. இது ஆக்சுவலா ஃப்ரீ கோர்ஸ் தான். ஆனா ஃப்ரீன்னு சொன்னா அதுக்கு மதிப்பு இல்லை இல்லையா? அதனாலதான் நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணுங்க, அந்த கோர்ஸ்க்கான ஃபீ நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம இதுல அப்கிரேடும் இருக்குது. அப்கிரேட் பிளான் நம்ம சொன்னோம். அப்கிரேட்னா இந்த சமயத்துல $45 வந்துருச்சு. அந்த $45 இருந்து நம்ம திருப்பி அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு பேலன்ஸ் 50% வச்சு நம்மளுக்கு 32.4 ஆக்டிவேட் ஆயிடும். அப்போ இதுல எத்தனை அப்கிரேட் இருக்கு மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 அப்கிரேட் இருக்கு. 32.4, 64.8 இது மாதிரி $4147 வரைக்கும் அப்கிரேட் இருக்குங்க. அப்ப இந்த அப்கிரேட் எல்லாமே எப்படிங்க நடக்குது? நான் ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஸ்லாட் எடுத்து வந்துருங்க, 5 ஸ்லாட் எடுத்து வந்துருங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பெரிய லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, $45 மேல இதுல உள்ள வரவே முடியாது. சார், $45 எப்படி சார் பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மழை துளிகள் சிறுசுதான். ஆனா சிறிய மழை துளிகள் ஒன்று சேரும் போது பெருவெள்ளமா மாறுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயமா இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு மாத்துது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு இதுல ஒயிட் போர்ட்ல காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துடலாம். யாராவது ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஆல்ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ வெங்கட் சார். ஃபைன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 100% டீசென்ட்ரலைஸ். இதுல ஆட்டோ அப்கிரேடும் ஆட்டோ ரெனியூவலும் கொண்டு வந்திருக்கிற ப்ராஜெக்ட். இது ஆட்டோ அப்கிரேட் ஆட்டோ ரெனியூவல் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். நார்மலா இது நாள் வரைக்கும் பல ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணியிருப்போம். நிறுவனம் அப்படின்ற ஒரு விஷயம், கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கும். அதுல ஒரு ஏ ஜாயின் பண்ணியிருப்பாரு, பி ஜாயின் பண்ணியிருப்பாரு, சி ஜாயின் பண்ணுவாரு. இப்போ இவர் ஒருத்தர் ரெஃபர் பண்றாருன்றீங்களா, இவர் நேரடியா பேமெண்ட் கம்பெனி பே பண்ணிடுவாரு. அந்த நிறுவனம் என்ன பண்ணும்னா, ஏக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணுமோ, பிக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணுமோ, சிக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையை கம்பெனி பண்ணும். ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டீசென்ட்ரலைஸ்ட் வரும்போது இங்க கம்பெனி கிடையாது. இங்க ஏ இருப்பாரு, இங்கேயும் பி இருப்பாரு, இங்க சி இருப்பாரு. அந்த நியூ நபர் ஜாயின் ஆகும்போது அவர் $45 பே பண்றாருன்னா இவருக்கு எவ்வளவு பே பண்ணுமோ அதை இவரே தான் பே பண்ணுவார். அதுக்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு பே பண்ணுன்றதோ அவரே தான் பே பண்ணுவார். அதுக்கு மேல இருக்கிறதும் அவரே தான் பே பண்ணுவார். இங்க மேல போயிட்டு கீழே வர்றது கிடையாது. இவர்கிட்ட இருந்து நேரா பிளாட்ஃபார்முக்கு டைரக்டா போறதே கிடையாது. எல்லாமே கம்யூனிட்டிக்குள்ளாரியே ஷேர் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் பியூட்டி. சரி, இது மார்க்கெட்ல இருக்கிற பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டாட்டிக் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளது ஸ்டாட்டிக் பிளான் கிடையாது, இது டைனமிக் பிளான். அது என்னங்க ஸ்டாட்டிக் பிளான் டைனமிக் பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தாதான், இப்போ பைனரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர் மேட்ச் நடந்தாதான் நம்மளுக்கு வருமானம். இப்போ லெவல் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 2 நபராவது மினிமம் ரெஃபர் பண்ணியிருந்தா தான் லெவல் 2ல இருந்து வருமானம் வரும். 3 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தா 3வது லெவல் இன்கம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கண்டிஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு வர வேண்டிய வருமானத்தை நம்மளுக்கு வர விடாம ஸ்டாப் ஆகும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் அப்படி கிடையாது, எது நடந்தாலும் வருமானங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி ROI பிளான் கிடையாது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நான் ஒர்க்கிங் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் இது கிடையாது. இது வந்து ROTI. அது என்னங்க ROTI அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் டைம் இன்வெஸ்டர். அதாவது நம்ம நேரத்தை முதலீடு பண்றோம் இல்லையா, ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த அரை மணி நேரம் மீட்டிங் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா நேரம் பொண்ணானது. அந்த பொண்ணான நேரத்தை நீங்க இதுக்காக யூஸ் பண்றதுனால அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அது எப்படின்றது இப்ப நம்ம பார்த்துடலாம். நம்ம ஜாயின் பண்ணோம்.
ஜாயின் பண்ண உடனே 2 பேர் ரெஃபர் பண்ணோம். ரெஃபர் பண்ண உடனே இவர்கிட்ட இருந்து ஒரு 50%, இவர்கிட்ட இருந்து ஒரு 50% வந்துருச்சு. ஸோ $45 நம்மளுக்கு திருப்பி வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 0 ரிஸ்க்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். சார் அந்த 2 பேர் அவங்க கிட்டயும் நம்ம சொல்லி தான் கொண்டு வரோம். நம்ம 2 பேர் ரெஃபர் பண்ணாலே நம்ம $45 நம்மளுக்கு திருப்பி வந்துடும் சொல்லி தான் கூட்டிட்டு வரோம். ஸோ அதனால அவங்களும் நம்ம கிட்ட கேட்க போறது கிடையாது. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே சமயத்துல நம்மளுக்கு 32.4 அப்கிரேடும் நடந்துருக்குது. அப்போ நம்ம முதல் அப்கிரேடு 16.2, ரெண்டாவது அப்கிரேட் வந்து பாத்தீங்கன்னா 32.4, மூணாவது அப்கிரேடு 64.8, நாலாவது அப்கிரேட் 129.6, இது போல 9 அப்கிரேட் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 9 அப்கிரேடும் எதுவுமே இதெல்லாமே வந்து மேனுவலா நம்ம பண்ணவே முடியாது, கையில இருந்து பணம் போட்டு. அப்போ என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் ரெஃபர் பண்ணோம்னா எப்படி இது ஆக்டிவேட் ஆகும், அதே போல இது எல்லாமே நம்மளுடைய L1. L2ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு 32.4 தருவாங்க, அதாவது $3240 தருவாங்க. L3ல இருக்கிறவங்க எல்லாருமே 64.8 தருவாங்க, $6480 தருவாங்க. L4ல இருக்கிறவங்க எல்லாருமே 129.6 தருவாங்க, அதாவது $12,960 தருவாங்க. சரி, இந்த லெவல்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா மார்க்கெட்ல இருக்கிற பிளான்ல இந்த 2வது லெவல்ல 4 பேர் தான் வர முடியும். ஏன்னா 2 மேட்ரிக்ஸ்ல தான் மேக்ஸிமம் பிளான் இருக்கும். 3வது லெவல்ல 8 பேர் தான் இருக்க முடியும், 16 பேர் தான் இருக்க முடியும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் அந்த ஒரு விஷயத்தையும் ரூலையும் பிரேக் பண்ணிருச்சு. இந்த பாய்ஸ் படத்துல பிரேக் தி ரூல்ஸ் ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில பல ரூல்ஸ், நம்மளுடைய வருமானத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அத்தனை ரூல்ஸும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீக்கப்பட்டாச்சு. நீங்க டைரக்டா எத்தனை பேர்னாலும் ரெஃபர் பண்ணலாங்க. நீங்க டைரக்டா எத்தனை பேர்னாலும் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னும் போது, நம்ம ஒரு 10 பேர் ரெஃபர் பண்றோம்னு வைங்களேன், நம்மளுக்கு அந்த 10 பேர்கிட்ட இருந்து மினிமம் 50% நம்மளுக்கு வந்துருக்குங்க. அப்போ நம்ம வெறும் $45 போட்டு வரோம், மினிமம் 50% 10 பேர்கிட்ட இருந்து வந்தாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா $225, கிட்டத்தட்ட ஒரு $25,000 பக்கத்துல நம்ம இன்கம் எடுக்க முடியும். ஆனா உண்மை இல்ல, இதுல நீங்க ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா ஒரு $28,000 வரைக்கும், ஒரு $282 வரைக்கும் இதுல இன்கம் இருக்கு. அது எப்படின்றதெல்லாம் உங்க அப்ளைன்ட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இந்த 10 பேரும் ஆளுக்கு 4 பேர் ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா அவங்க போட்ட வருமானத்தை எடுக்கணும்னாலும் 2 பேர் ரெஃபர் பண்ணி ஆகணும். 4 பேர் ரெஃபர் பண்றாங்கன்னா அவங்க லெவல் 2லயே 40 பேர் வந்துருவாங்க. அந்த 40 பேரும் 4 பேர் இல்ல, அவங்க 2 பேர் தான் ரெஃபர் பண்றாங்க. தான் போட்ட பணத்தை மட்டும் எடுக்கிறாங்கனாலும் லெவல் 3ல 80 பேர் ஆச்சு, லெவல் 4ல 180 பேர் ஆச்சு, 160. அப்போ இந்த 40 பேரும் தன்னுடைய 2 பேர் கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வரும் பொழுது அத்தனை பேரும் நம்மளுக்கு எவ்வளவு தருவாங்கன்னா 32.4. அப்போ 40 பேருக்கு வந்து 32.4 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $1.25 பக்கத்துல இந்திய அயனார் பதினி. இதுல முதல் பேமெண்ட்டையும் 2வது பேமெண்ட் மட்டும் ஹோல்டு பண்ணி 64.8 ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அந்த 80 பேரும் தன்னுடைய 3வது அப்கிரேட் பண்ணும்போது $6,480 யாருக்கு தருவாங்கன்னா நம்மளுக்கு தான் தருவாங்க. அதுலயும் முதல் பேமெண்ட்டையும் 2வது பேமெண்ட்டையும் ஹோல்டு பண்ணி ஆட்டோ அப்கிரேடா $129 ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். இது எல்லாமே நம்ம கையில இருந்து பணம் போட்டு பண்ண வேண்டிய அப்கிரேட சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா நடத்திடுது. காரணம் என்னன்னா, நார்மலா இந்த மாதிரி அப்கிரேட் பிளான்ல எல்லாம் முதல் அப்கிரேடு 2வது அப்கிரேட் மட்டும் தான் நடக்கும். 3வது நாளாவதெல்லாம் அப்கிரேட் நடக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம வந்த வருமானத்தை எடுத்து செலவு பண்ணிடுவோம். அதனால நம்ம அப்கிரேட் பண்ண மாட்டோம். டீம் மட்டும் டியூப்ளிகேட் ஆகி கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு வருமானம் வந்த பாடு இருக்காது. ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய வருமானத்தை உறுதி பண்ணும் விதைகள்ல நம்மளுக்கு இந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. சரி, இதே போல 9 அப்கிரேடும் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 மேட்ரிக்ஸ் நடந்தாலும் 10 பேர் 20 பேர்லாம் வேணாம், நான் 2 பேர் ரெஃபர் பண்ணுவேன். என்னுடைய நபர்களும் 2 பேர் மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவாங்க, தான் போட்ட பணத்தை எடுப்பாங்க. இதே போலதான் என் டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் பண்ணுவாங்க. அப்படின்னாலுமே ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு $50,000 இருந்து $1,00,000 குறைஞ்சபட்சம். நம்ம இது பண்ண வேண்டியது எல்லாமே அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட்டிவா கோஆபரேட்டிவா நம்ம இருந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கூட நம்ம ஒத்துழைச்சு ஒர்க் பண்ணோம்னாலே போதும். நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வருமானம் 2 மேட்ரிக்ஸ் நடந்தாலேங்க, அது 3 மேட்ரிக்ஸ் போகலாம். இது வந்து நம்ம எத்தனை பேர்னாலும் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னும் போது இது வந்து கேப்பிங், சீலிங், ட்ரிம்மிங் இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி,
ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கரெக்டா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போகுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வருமானம் எனக்கு வருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 லெவல் வரைக்கும் 6 மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம். யூ நீங்க என்ன பண்றீங்க? 6 பேர் ரெஃபர் பண்றீங்க. அவங்ககிட்டயும் லெவல் 1ல 6 பேர். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு $156.6 கிடைக்கும். அதாவது ஒரு 15,660 இன்கம் கிடைக்கும். இப்போ இந்த லெவல் 2ல இந்த 6 பேரும் 6 பேர் நம்ம டியூப்ளிகேட் பண்ண போறோம். 36 பேர் வருவாங்க இந்த லெவல் 2ல. இங்க 6 பேர், இங்க 36 பேர். இந்த 36 பேர் வரும்பொழுது இந்த 6 பேரும் $156.6 சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம யாரையாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஒரு 15,000 வருமானம் எடுத்தாங்கன்னா நம்ம கிட்ட நன்றி, நம்மள பார்க்கும் விதமே வேறையா இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா அவங்க 15,600 சம்பாதிச்சது இல்லாமல் நம்மளுக்கு டாப்ல நம்ம இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஒரு $162 சம்பாதிச்சிருப்போம். அதாவது ஒரு 16,200. சரி, லெவல் 3 ஒரு 216 பேருங்க. இவங்க அத்தனை பேருமே 6 பேர். நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குழுவா இருந்து ஒர்க் பண்ண போறோம். எல்லாருமே அந்த 6 மேட்ரிக்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா லெவல் 3 வரும் பொழுது இந்த 36 பேரும் 15,660 சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த 6 பேரும் 162, அதாவது 16,200 சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $1,166.4. கிட்டத்தட்ட 1,16,640 நம்மளுக்கு நெட் இன்கமா நம்ம வேலட்ல வந்து விழுந்துரும். அப்போ வெறும்னா ஒரு 250 பேர் டீம் கொண்டாலே இந்த 250 பேரையும் நம்ம தான் சேர்க்க போறோமா? கிடையாது. நம்ம டைரக்டா வாய்ப்பு கொடுத்தது என்னமோ 6 பேர் தான். சார் 6 பேருக்கு நான் எங்க சார் போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நம்ம மொபைல்ல பாத்தீங்கன்னாலே இருக்கு. நம்மள பல பேர், நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, வருமானம் பத்தல அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, கடன் சுமையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இப்படி ஒரு விஷயம் பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதை உள்ள கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாங்க அப்படின்னாலே என் வாழ்க்கை மாறணும்னு நான் நினைக்கிறது நியாயம் தானே. அப்ப என் வாழ்க்கை மாறணும்னா நான் தான் அந்த முடிவு எடுக்கணும். நான் முடிவு எடுத்தாதானே நான் கோடீஸ்வரன் ஆக முடியும். அந்த மாதிரி நான் இதுல உள்ள வந்து நானே உங்க கூட வந்து தன்னார்வமோட வந்து இணைவேன். அதன் மூலமா உங்களுடைய நெட்வொர்க்கும் வளரும். எல்லாருடைய இந்த கம்யூனிட்டியா ஒரு ரிச் அண்ட் ஹாப்பி கம்யூனிட்டியா மாறுவதற்குண்டான வாய்ப்பு இதுல இருக்கு. சரி சார், நீங்க ஏதோ ஸ்டாட்டிக் டைனமிக் எல்லாம் சொன்னீங்களே சார், அது என்ன சார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். நீங்க ஜாயின் பண்றீங்க, ஒரு நபர் ரெஃபர் பண்றீங்க, 50% $22 கிடைச்சிருச்சு. நீங்க 2வது நபர் ரெஃபர் பண்ணவே இல்லை. 2வது நபர் ரெஃபர் பண்ணலன்னா செகண்ட் அப்கிரேடே இன்னும் நடந்திருக்காரு. நீங்க $45 திருப்பி எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா இவரு என்ன பண்றாரு? 20 பேர் ரெஃபர் பண்றாரு. இந்த 20 பேரு வந்ததுனால வேற எந்த பிளான்லயாவது நம்மளுக்கு ஏதாவது இன்கம் கிடைச்சிருக்குமானா நோ தாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு லைன் நம்ம டெவலப் பண்ணவே இல்லை. சிங்கிள் லெக் இந்த லெவல் 2ல வருமானம் வேணும்னாலும் நான் 2 பேர் ரெஃபர் பண்ணிருந்தா லெவல் 2ல இருந்து எனக்கு இன்கம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த 2 பேர் வந்த உடனே இவருக்கு செகண்ட் அப்கிரேட் ஆக்டிவேட் ஆயிடும். 3வது நபர் வந்த உடனே டிடிபில ஒரு 16.2 நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். 4வது நபர் வரும்போது லெவல் மெயின்டெனன்ஸ்ல ஒரு 16.2, 6வது நபர் வரும்போது இங்க ஒரு 16.2, 8 வரும்போது இங்க ஒரு 16.2, 9 இங்க ஒரு 16.2, 12 வரும்போது இங்க ஒரு 16.2, 13 வரும்போது இங்க ஒரு 16.2, 16 வரும்போது இங்க ஒரு 16.2, இங்க ஒரு 16.2, 19 வரும்போது இங்க ஒரு 16.2, 20 வரும்போது இங்க ஒரு 16.2. இவ்வளவு வருமானமும் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு வருமானம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சது அப்படின்னாலே சார், நார்மலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னாலே எல்லாருமே பின்னங்கால் பிடரடி போடுவோம். காரணம் என்ன? அதுல வருமான வாய்ப்பு வரும், பல கோடிகள் சம்பாதிக்கலான்ட்டு இன்னைக்கு நம்மள பல பேர் திருக்கோடியில் நின்றுட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஆனா இந்த ப்ராஜெக்ட் சொல்றதை விட அதிகமா செய்யுது அப்படின்றதுனால நம்ம இதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதுல ஜெயிச்சிட முடியும். ரைட்டு. இப்போ இந்த 20 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னா 2 பேர் ரெஃபர் பண்ணி தான் போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா? அப்படி 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது அவங்க அத்தனை பேரும் 32.4 நம்மளுக்கு தான் தரணும்.
ஆனா நம்ம இன்னும் 2 பேர் ரெஃபர் பண்ணலன்றனால அது நமக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. நம்ம இன்னும் ஒரே ஒரு நபர் இங்க ரெஃபர் பண்ணிட்டோம்னா இந்த 20 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ணோம்னா 32.4 3240 தான் நம்ம வாழ்க்கை வந்து விழுகும். அதுல முதல் பேமெண்ட் ஹோல்டு பண்ணிடும். இந்த 2வது நபர் ஒரு எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணி அவர் 2 பேர் ரெஃபர் பண்ணிட்டாருன்னா அந்த 32.4 இந்த 32.4 வச்சு 64.8 ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அப்போ லெவல் 3ல அந்த 40 பேர் இருந்து நம்மளுக்கு 64.8 நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்றதுதான் சிறப்பு அப்படின்றத சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரே நிமிடம். டூ மேட்ரிக்ஸ் நடந்துச்சுன்னா என்ன இன்கம் அப்படின்றது சொன்னேன். பாத்தீங்கன்னா ஒரு 28 லட்சம் யூஎஸ்டி வரைக்கும் 9 அப்கிரேடு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு பேமெண்டா கிடைக்குங்க. இதெல்லாம் நாளைக்கே கிடைக்குமானா கிடையாது, ஒரு 5-6 வருஷம் ஆகும். ஆனா 5-6 வருஷம் ஆனாலும் அது ஒர்த், இட் இஸ் ஒர்த் வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி லெவல் மெயின்டெனன்ஸ் இன்கம் பாத்தீங்கன்னா தலை சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு இன்கம் இருக்கும். இது 2 மேட்ரிக்ஸ் பத்தாதுன்றவங்க 3 மேட்ரிக்ஸ் போய்க்கலாம், அதுவும் பத்தாதுன்றவங்க 4 மேட்ரிக்ஸ் போய்க்கலாம், 5 மேட்ரிக்ஸ் போய்க்கலாம், 10 மேட்ரிக்ஸ் போய்க்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுடைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்கம் நீங்க இதுல எடுக்க முடியும்ன்றதுதான் இந்த ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு. ரைட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டான வித்தியாசத்தை சொல்றாங்க. வெப்சைட் பேஸ்டா இருக்கும், ஆனா பிளாக் செயின் பேஸ்ல நம்மளது வந்து பாத்தீங்கன்னா எந்த நிறுவனமும் கண்ட்ரோல்ல கிடையாது. வெப்சைட் பேஸ்னா சர்வர் டவுன் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மேனேஜ்மெண்ட் எம்டி கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு சார்பு நிலையோட நடத்துவாங்க, பர்சனல் ஃபேவரிசம் நடக்கும், ஐடியா டெர்மினேட்டும் பண்ண முடியும், வித்ட்ரால் ரெக்வஸ்ட்லாம் தேவை, இன்டர்மீடியரி அல்லது நிறுவனம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், இதை ஹேக்கும் பண்ண முடியும். ஆனா பிளாக் செயின்ல இது எதுவுமே நடக்காதுன்றதுனால நம்ம உழைப்பு நம்மளுடையது. நம்ம இன்னொருத்தர் கனவுக்காக வேலை செய்யல, இங்க நம்ம கனவுக்காக வேலை செய்ய போறோம் அப்படின்றதுதான் இதனுடைய சிறப்பம்சம். ஏன்னா இங்க ஒரு எம்டி அப்படின்ட்டு யாரும் கிடையாது, இங்க இணையும் ஒவ்வொரு நபரும் எம்டி தாங்க. அப்போ அந்த அந்த நிலையில நம்ம இறங்கி ஒர்க் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில கனவு வாழ்க்கைன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம நிஜத்துல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, தலைமுறைக்கான வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ப்ராஜெக்ட் இது. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், வித்ட்ரால் ரெக்வஸ்ட் எல்லாம் கிடையாது. பிளாட்ஃபார்ம் இது அப்படின்றதுனால இங்க இன்டர்மீடியட் கிடையாது. இது பிளாக் செயின்ல இயங்குவதனால இதை ஹேக்குமே பண்ண முடியாது அப்படின்றதுதான் இதனுடைய சிறப்பம்சங்கள். இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு அப்படின்னா செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு சொந்த வீடு, பல சொகுசு கார்களோட ஆடம்பரமா வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, குடும்பத்தோட பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தலைமுறைக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நெக்டரிஸ் கம்யூனிட்டி ஒரு வரப்பிரசாதத்தை சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாங்க புது விஷயங்களை கத்துக்கோங்க, வாழ்க்கையில அதை புதுமையை புகுத்துங்க, அதன் மூலமா உங்களுடைய வருமானத்தை பெருக்குங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்வை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா புது விஷயங்களை கத்துக்கணும். ஏன்னா இந்த இந்நிலையும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கஷ்டம் தாங்க. உதாரணத்துக்கு பணக்காரன் ஆகணும்னாலே அது கஷ்டம் தான். ஆனா பணக்காரன் ஆகாம நம்ம இந்த ஏழ்மை நிலையில இருக்கிறது இன்னும் எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இந்த கஷ்டத்துக்கு அந்த கஷ்டம் பெற்று சோ வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கஷ்டப்பட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய விஷயம். மக்கள் கிட்ட இதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதன் மூலமா பல பேருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச் நம்ம ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண மறு நிமிஷம் அதுல என்ன மாற்றங்கள் பண்ணணுன்றத புகுத்தணும். அதன் மூலமா நம்ம எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும். நாளைய வாழ்க்கை மாறணும்னா இன்னைக்கு நான் அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்படின்ற கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டோம்னாலே நம்ம நாளை வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. கடைசியாக வள்ளுவன் சொன்ன வார்த்தை, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்து கூலி தரும் அப்படின்னுவாரு. அப்போ நம்ம முயற்சி அப்படின்றது ஒண்ணு இருந்துருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியை நினைச்சாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாதுங்க. பணக்காரன் ஆவது என்பது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய பர்த் ரைட், அது நம்முடைய உரிமை. அந்த உரிமைக்காக நம்ம ஒரு வருடம் இந்த ப்ராஜெக்டோட பயணிக்கணும். அதாவது
பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டா நாளைக்கே இதுல இருந்து வருமானம் கொட்டணும், அதன் மூலமா என் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம சேர்த்து வச்ச பிரச்சனைகளும் ஒரே நாள்ல நம்ம கிரியேட் பண்ணது இல்லைங்க. பல ஆண்டு காலமாக நம்ம சேர்த்து வச்ச பிரச்சனைகள் அது எல்லாம் ஒரே நாள்ல மாறுமா அப்படின்னா மாறாது. அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் இருக்கு. அது எல்லாத்தையும் புரிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தவுடன் நடை பழகுமா அப்படின்னா ஆகாது. ஆனால் நடை பழகாதா அப்படின்னா கண்டிப்பா அது நடை பழகும். அதுக்கான டைம் இருக்கு இல்லையா? அதே போலதான் நம்ம வாழ்க்கையில செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்றால் அதுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அனைவரும் பயணிப்போம், பெரு வெற்றியை காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே விஷயம், ஒன்றே செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, அதுவும் இப்பொழுதே செய்கன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப செய்ய வேண்டிய விஷயம் ஜாயின் பண்ணுமானா கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாத்துன்ற நம்பிக்கையோட நான் இதுல பயணிக்க போறேன்னா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவுல உறுதித்தன்மை இருக்கணும். அந்த உறுதித்தன்மை இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில இருக்க வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய உரையை கேட்டமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜ்குமார். ஓவர் டு யூ சார். நன்றி ராஜ்குமார் சார். அருமையான பிளான அருமையான விளக்கத்தோட நீங்க சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அதான் வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்வாரு, தூங்கும் போதும் ஒருவனுக்கு வருமானம் வரவில்லை என்றால் அவனால பணக்காரனா ஆக முடியாது அப்படின்னு. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல என்ன சேலரி வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஜென்யூனான ஒரு சிஸ்டம் தேவைப்படுது நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு. அந்த ஜென்யூனான சிஸ்டம் எது அப்படின்னா நம்முடைய நெக்டோரியஸ். ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி மினிமம் 6 monthsல இருந்து ஒரு 1 yearக்குள்ள தொடர்ந்து பயணிக்கும் போது நம்முடைய கனவு இதுவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 20-25 கூட ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் பண்றோம். அதனால சாதிக்க முடியாத நிறைய நல்ல விஷயத்த இந்த நெக்டோரியஸ் மூலமாக நம்ம 6 மாசத்துல 1 year நம்ம பயணிக்கும் போது ஈஸியா நம்மளால் அடைய முடியும் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, இதுவரையும் ஈடுபாடோடு இந்த ஜூம் நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக்கிறேன். நீங்க தான் உங்க கதைக்கு ஹீரோ. அந்த ஹீரோ எவ்வளவு பல வெற்றிகளை இந்த நெக்டோரியஸோட பெற போராடு என்னால நிச்சயமா வர முடியும். அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு 2 minutes அன்மியூட் ஆப்ஷன் தரேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னு நினைச்சு அந்த கருத்தோட நம்ம இந்த நிகழ்ச்சி நினைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ விஜய் சார். தேங்க்யூ.